ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2059வது பகுதி. தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ரங்கநாதனை துயில் உணர்த்தும் பிரபந்தமாகிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் எருமை சிறுவீடு என்று சொல்லுகிறபடியே விடியற்காலை வேளையில் சிறிது நேரம் மேயவிடும் சிறுவீடு அல்லாமல் எருமைகளை பெரிய மேய்ச்சலாகிற பெருவீடு விடும் காலமாய் இளம் கன்றுகளை மேய்க்கத் தொடங்கி அவற்றை கட்டவிழ்த்து விடுகிற ஆயர்கள் ஊதும் குழலின் ஓசையும் பசுக்களை தொடர்ந்து ஓடும் எருதுகளின் கழுத்தின் மணி ஓசையும் எல்லா திக்குகளிலும் பரவிற்று. காலை எழுந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று ஆரம்பித்து அதற்கு அப்புறம் படிப்படியாக அந்த காலை அப்படியே புலர்ந்து நேரம் ஆகிக் கொண்டிருப்பதை இப்படி குறிப்பிடுகிறார். சிறுவீடு இல்லாமல் பெருவீடு, அதாவது அதற்கு பின்னும் பெரிய நேரமாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடுகள் என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் சொல்லுகிறார் ஆழ்வார். பூக்களில் தேனை பருகின வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டு கிளம்பின. இந்த ஓசைகளின் ஒன்று கூடிய ஒலி எல்லா திக்குகளிலும் பரவிவிட்டது. நீ என்று சோலைகள் அல்லவா, அனைத்தும் சோலைகள், மரங்கள், பூக்கள், அவற்றிலே அந்த வண்டுகள் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அந்த ரீங்காரம் காலை இரவெல்லாம் தூங்கி காலை எழுந்தவுடன் இந்த ரீங்காரம் செய்து கொண்ட அந்த ஒலி அவ்வளவு அதிகமாக எல்லா திக்குகளிலும் பரவிவிட்டது. சக்கரவர்த்தி திருமகனாய் அவதரித்து அடியார்கள் தேவரீரை அனுபவிப்பதற்கு விரோதிகளை அழித்து அவர்களை காத்தது போலவே நாங்கள் உன்னை அனுபவிப்பதற்கு தடையாக இருப்பவற்றை போக்கி எங்களையும் அனுபவிக்க செய்வதற்காக நீ பள்ளி எழுந்தர வேண்டும் என்று திருவரங்கநாதனை எழுப்புகிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். மேட்டிளமேதிகள் தளைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன. இவையெல்லாம் ஈட்டிய இசை திசை பரந்தன. வயலுள் இருந்தன சுரும்பினும் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவவிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அற்புதமான ஒரு பாசுரம். மேட்டிளமேதிகள் தளைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன. வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவ விரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாசுரத்துடைய பதவுரையை முதலில் பார்க்கலாம். மேடு இள மேதிகள், உயரமும் இளமையும் உடைய எருமைகளை தளைவிடும் ஆயர்கள், மேய்ப்பதற்காக கட்டவிழ்த்து விடுகின்ற, தலை என்றால் கட்டுதல், அந்த தலை விடும் தலையை கட்டவிழ்த்து விடுகிற ஆயர்கள், இடையர்கள் ஊதுகிற வேங்குழல் ஓசையும் புல்லாங்குழலின் நாதமும் விடை மணி குரலும் எருதுகளின் கழுத்திலே கட்டியிருக்கக்கூடிய மணிகளுடைய ஓசையும் ஆகிய ஈட்டிய இசை, இந்த இரண்டும் கூடின சப்தமானது திசை பரந்தன, திக்குகளெல்லாம் பரவிவிட்டது. வயலுள் சுரும்பினம் இருந்தன, கழனிகளில் உள்ள வண்டுகளின் கூட்டம் இருந்தன, ஆரவாரித்து கொண்டு கிளம்பின. இலங்கையர் குலத்தை, ராட்சச வர்க்கத்தை வாட்டிய உருவளித்த வரிசிலை வானவர் ஏறு, அழகிய சார்ங்கத்தை, அழகிய வில்லையுடைய தேவாதி தேவனே, வானவர் ஏறு தேவாதி தேவனே, மாமுனி வேள்வியை காத்து, விஸ்வாமித்ர மகரிஷியுடைய யாகத்தை காத்து நிறைவேற்றுவித்து
அவவிரதமாட்டிய அவபிரத ஸ்நானம் செய்வித்து நிறைவேற்றி அருளின அவபிரதமாட்டிய அடுதிரல் விரோதிகளை ஒழிக்க வல்ல மிடுக்கை உடையவனாய் அயோத்தியம் அரசே, அயோத்தியாபுரியை ஆளுகையாலே எங்களுக்கு சுவாமியானவனே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவனே, நீ திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள வேண்டும் என்று இந்த பாடனுடைய பதவுரை. எருமைகளை காலையிலே மேய்ச்சலுக்காக ஆயர்கள் கட்டவிழ்த்து விட்டனர். அவர்கள் தங்கள் புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு அந்த எருமைகளின் பின்னால் செல்ல ஆரம்பித்தனர். எருதுகளின் கழுத்து மணி ஓசையும் கேட்கத் தொடங்கியது. ஏனென்றால் அவையெல்லாம் செல்லும் போது ஆடிக்கொண்டே செல்லும் அல்லவா, அந்த மணி ஓசையும் கேட்கத் தொடங்கிவிட்டது. கழனிகளில் வண்டுகளும் ஆரவாரம் செய்ய தொடங்கிவிட்டன. அன்று இலங்கை அரசனை அவன் குலத்தோடு அளித்த தேவர் தலைவனே, விஸ்வாமித்திர முனிவரின் யாகத்தை காத்து அவபிரத ஸ்நானம் செய்த அயோத்தி நகருக்கு அரசனே, பள்ளி எழுந்தருள்வாயாக என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். அவபிரதம் ஆட்டிய, அவபிரதம் நீராடல் பல வகைப்படும். ஒரு யாகத்தை செய்து முடித்த பிறகு செய்யக்கூடிய நீராட்டலுக்கு பெயர் அவபிரத ஸ்நானம். அப்படி விஸ்வாமித்திர முனிவரை அவபிரத ஸ்நானம் செய்ய வைத்தாயே, அவன் அந்த யாகத்தை காத்து ராமபிரானாய், அப்படிப்பட்ட நீ என்று சொல்லுகிறார். இளங்கன்றாயும் ஓங்கியும் இருக்கும் எருமை கன்றுகளை மேய்ச்சலுக்காக கட்டவிழ்த்து விடுகிற இடையர்கள் ஊதுகிற புல்லாங்குழ ஓசையும், சேக்களின் கழுத்திலே கட்டப்பட்டுள்ள மணிகளின் ஒலியும், இந்த இரண்டும் விரவிய சப்தமானது எல்லா திசையும் பரவிவிட்டது. சோலைக்குள் மட்டுமில்லாமல் வெளிநிலமான வயலில் உள்ள தடாகங்களில் உள்ள தாமரை முதலியவற்றில் வண்டுகள் ஆரவாரம் செய்து கொண்டு சிதறின. தேவர்களின் காரியமும் முனிவர்களின் காரியமும் செய்வதற்கு படாதனப்பட்ட பெருமானே, இன்று எங்கள் காரியமும் சிறிது செய்வதற்காக பள்ளி உணர்ந்தருள வேண்டும் என்கிறார். இரிந்தன சுரும்பினம், பொழுது விடிந்து பூக்கள் மலர்ந்த பிறகு வண்டுகள் வந்து படிந்து தேனை பருகிவிட்டு ஆர்த்து கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டு கிளம்பிவிட்டன என்றும், நேற்று மாலை பொழுதில் வண்டுகள் தேன் உண்பதற்காக தாமரை மலரில் புகுந்த போது சூரியன் அஸ்தமித்த காரணத்தினாலே மலர்கள் மூடிக்கொள்ள இரவெல்லாம் அந்த மலருக்குள்ளேயே கிடந்து வருந்தின வண்டுகள் இப்போது விடிந்தவுடன் கதிரவன் வந்தது, தாமரை மலர்கள் மலர்ந்தன. அப்படி மலர்ந்தவுடன் அந்த வண்டுகள் ஆரவாரம் செய்து கொண்டு கிளம்பி ஓடி போயின என்றும் இரண்டு வகையாக கருத்துரைக்கலாம். வேள்வியும் காத்து என்பது சிலருடைய பாடமாக இருக்கிறது. அவபிரதம் என்பது யாகங்களின் முடிவில் செய்யக்கூடிய ஸ்நானம் என்று ஏற்கனவே பார்த்தோம். இனி நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை இவர்களுடைய வியாக்கியானங்களுக்கான உரை விவரணம் பார்க்கலாம். மேட்டு இளமேதிகள், மேடு என்ற உயரத்தையும் இள என்ற இளமையையும் சொல்லுகிறது. இளமையாயிருந்த போதிலும் ஓங்கி வளர்ந்திருக்கும் இளங்கன்றுகள் அவை கற்றுக்கறவை என்று ஆண்டாள் அருளி செய்தது போலே, மேட்டிளமேதிகள் கொம்புகள் முளைக்கத் தொடங்கிய இளம் எருமைகள் என்றும் கூட பொருள் கொள்ளலாம். மேடு இள என்று பிரிக்காமல் மேற்றிள என்று சென்றால் கொம்புகள் முளைக்க தொடங்கிய இளம் எருமைகள் என்றும் பொருள் சொல்லலாம். தலை விடும் ஆயர்கள், இந்த எருமைகளுடைய கட்டை விடுவிக்கும் ஆயர்கள். எருமை சிறுவீடு திருப்பாவை 8வது பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அருளியது போல, சிறுவீடு இல்லாமல் விடிந்த பின்பு மேய்கையாலே பெருவீடாய் பட்டி திரியாமல் மேய்கின்றன இந்த எருமைகள் என்கிறார். வேய்ங்குழல் ஓசையும், அவை அந்த தலையிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட எருமைகள், எருதுகள், அவை பட்டி திரியாமல் ஒருமுகப்பட்டு மேகையாலே அவைகளை மேய்க்க வந்த ஆயர்கள் பொழுது போவதற்காக குழலூதி கொண்டிருப்பதை சொல்லுகிறது. அந்த எருமைகள், எருதுகளும் எருமைகளும்
ஒழுங்காக இருந்த காரணத்தினாலே இவர்களுக்கு வேலை இல்லை. அங்கங்கே சென்றிருந்தால் இந்த இடையர்களுக்கு வேலை இருக்கும். அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்குமிங்கும் செல்ல வேண்டியிருக்கும். இப்போது அப்படி இல்லாததாலே இவர்கள் தங்கள் புல்லாங்குழலை எடுத்து ஊத அந்த ஓசையும் விடைமணி குரலும் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்களின் நடுவே அந்த பசுக்களோடு தொடர்புடைய காளைகள் அவற்றை நோக்கி ஓடுகையாலே எழுந்த அவற்றின் கழுத்திலே கட்டிய மணியின் ஓசையும் குழலோசையோடு கலந்து கேட்கிறது. விடைமணி குரலும் உணவு, நித்திரை, பயம், ஆண் பெண் சங்கமம் என்பவை இங்கு எல்லா உயிர்களுக்கும் சமமானது. மற்றவைகளை காட்டிலும் மனிதன் அறிவினால் மேலானவனாயிருக்கிறான். ஞானமற்றவன் பசுக்களுக்கு சமானமானவன் என்று நரசிம்ம புராணம் சொல்லுகிறது. ஞானமற்றவர்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட பிராணிகளும் அவற்றின் பின்னே திரியும் ஆயர்களும் கூட வெளியில் புறப்பட்டிருக்கும் போது எல்லாம் அறிந்த தேவரீர் விழித்தருள வேண்டாவா என்று கருத்து. அவர்களெல்லாம் எருமைகளெல்லாம் மேய்ச்சலுக்கு சென்று விட்டன. அவர் பின்னாலே இடையர்களும் சென்று விட்டார்கள். அந்த மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்களை பார்த்து அந்த காளைகள் ஓடுகின்றன. இப்ப எல்லாம் பார்க்கும்போது அனைத்துமே வெளியில் புறப்பட்டிருக்கும் போது எல்லாம் அறிந்த தேவரீர் விழித்தருள வேண்டாமா, இன்னும் பள்ளி கொண்டிருக்கலாமா என்பது கருத்து. ஈட்டிய இசை திசை பறந்தன. முன்கூறிய குழலோசையும் மணியோசையும் ஒன்று சேர்ந்து சங்கீத ஒலி போல எல்லா திசைகளிலும் பறந்தன என்றால் வியாபித்தன என்று கொள். வயலுள் இருந்தன சுரும்பினும். முன் சொன்ன ஒலிகள் சோலைக்குள்ளே நிகழ்ந்தவை. இப்பொழுது சோலைக்கு வெளியே உள்ள வயல்களில் உள்ள குளங்களில் மலர்ந்திருக்கும் தாமரை, செங்கழுநீர் முதலான காலையில் பூக்கும் பூக்களிலே உள்ள தேனை பருகிய வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டு பறக்கின்றன. இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே, தீயவர்கள் அனைவருக்கும் சேருமிடமாயிருந்த அடைக்கலமாய் இருந்த இலங்கைக்கு அதிபதியான ராவணனுடைய இலங்கையர் குலத்தை உற்றார் உறவினரோடு அளித்த சார்ங்கம் என்னும் வில்லையுடைய சார்ங்கபாணியாய் பிரம்மன் முதலிய தேவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற பெற்றோம் என்றும் மகிழ்ச்சியாலே விளங்கி நிற்பவரே, இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே, வானவர்களுடைய தலைவரே, இலங்கையர் குலத்தை வாட்டிய, இலங்கையில் உள்ள ராவணனை குலத்தோடு வாட்டிய, வாட்டுகையாவது அடியோடு அழிக்கை, அதாவது சாம்பலாக்குகை என்பது பொருளாகும். சாம்பலாக்கியதை குறிப்பதற்கு வாட்டிய என்று சொன்னால் போதுமா? பொல்லாரக்கனை கிள்ளி கிளைந்தானே என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே 13வது பாசுரத்திலே சொன்னதை நாம் அறிவோம். அப்படி சொல்லும்போது ராவண சம்ஹாரத்தை சொல்லும் போது வீரபத்தினியாகையாலே ராமன் அனாயாசமாக ராவணன் முதலானவர்களை அழிப்பதை காட்டுவதற்காக கிள்ளி களைந்தானை என்று கூறியதையும், ராவணனோடு எதிரிட்ட ராமபிரான் தம் வீரத்தை சுக்ரீவனுக்கு வெளிப்படுத்தும் போது அங்குள்யக்ரேன தான் ஹன்யாம் ராமாயணம் யுத்தகாண்டத்தில தீயவர்கள் அனைவரையும் விரல் நுனியாலே கொல்லுவேன் என்று தான் விளையாட்டாக எதிரிகளை அழிக்க வல்லவன் என்று சொல்லி அப்படியே செய்தபடியையும் போல இந்த ஆழ்வாரும் வாட்டிய என்கிறார். ராமபாணங்கள் எரிசிதறும் சரம் என்று பெரியாழ்வார் சொல்லுவார். பெரியாழ்வார் திருமொழியிலே எரி சிதறும் சரம் என்று சொல்வார்கள். தீப்த பாவக சங்காசை ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே சொல்லுகிறபடியே நெருப்பை வீசும் அம்புகளாலே எதிரிகளை சாம்பலாக்கியே தீரும் அல்லவா. எரிசிதறும் சரம், அம்பு விட்டா நெருப்பாக செல்லும். அப்படி நெருப்பை வீசும் அம்புகள் அவை. அதனாலே அது எதிரிகளை சாம்பலாக்கித்தானே தீரும். அதுதான் எரியும் நெருப்பு போன்றவையும் கூர்மையானவையும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டவுமான அம்புகளை கொண்டு ராமனாலே நீ கொல்லப்படுவதை நான் காண விரும்பவில்லை என்று விபீஷணனும் எரியும் நெருப்பு போன்ற அம்புகளாலே ராவணன் அழியப் போவதை அவனுக்கு உணர்த்தினான் அல்லவோ.
வரிசிலை வானவர் ஏனே, அழகிய வில்லையுடைய வானவர் தலைவனே, அறக்கரை அழித்து அன்பனான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தது போல இந்திரனுக்கும் அழிந்து கிடந்த அவன் தலைநகரான அமராவதியை மறுநிர்மாணம் செய்து அவனுக்கு சொர்க்கலோகத்தையும் கொடுத்ததை வானவரேரே என்னும் பதத்தாலே உணர்த்துகிறார். மாமுனி வேள்வியை காத்து, முனிவரான விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து. முனிவர் என்ற பதம் எப்பொழுதும் மனனம் சிந்தனம் செய்பவரை குறிக்கும். நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் என்பார் பெரியாழ்வார். உன்னை நினைத்து கொண்டே இருந்து எம்பெருமானையே சிந்தனை செய்து அவனாலே தங்களுடைய தாபங்களை ஆற்றிக்கொள்பவர்கள் மாமுனிவர்கள் ஆகிறார்கள், மாமுனிகள் ஆகிறார்கள். ராமா, இங்கே வருவாயாக. பரமாத்மாவை தியானம் செய்பவர்களும் வனத்தில் கோரமான ராட்சசர்களால் பலவிதமான இம்சிக்கப்பட்டவர்களுமான பல முனிவர்களுடைய உடல்களை பார்ப்பாயாக என்று ராமாயணன் ஆரண்ய காண்டத்திலே சொன்னபடியே, அதாவது ராமபிரான் காட்டுக்கு செல்லும்போது அந்த காட்டுக்கு ஆரண்யத்துக்கு வந்த போது அங்கு உள்ள முனிவர்களை எல்லாம் அங்குள்ள ராட்சசர்கள் இம்சித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இம்சித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கையையும் காலையும் துன்புறுத்தி புண்ணாக்கி அவர்கள் எலும்பும் தோலுமாக அந்த முனிவர்கள் இருந்தார்கள். ராமபிரான் அங்கே அவர்களெல்லாம் சேர்ந்து ராமபிரானிடம் வந்து எங்களை காக்க வேண்டும் என்று சொல்வதற்காக முறையிடுவதற்காக வரும்போது சொன்ன அந்த முனிவர்கள் சொன்னார், ராமா, இங்கு வருவாயாக, இங்க பார், பரமாத்மாவை தியானம் செய்பவர்களும் வானத்தில் கோரமான ராட்சசர்களால் பலவிதமான இம்சிக்கப்பட்டவர்களுமான பல முனிவர்களுடைய உடல்களை பார், அது இருக்கும் நிலையை பார் என்று அவர்கள் எம்பெருமானிடம் ராமபிரானிடம் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை ரட்சித்துக் கொள்ள வலிமை இல்லை, உன்னுடைய அம்பை கொண்டே எங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்கிறார்களே, அப்படி சொல்லுபவர்கள் தான் மாமுனிவர்கள். எப்போதும் எம்பெருமானை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், எம்பெருமானே தங்களை காக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட மகரிஷிகள் வந்தால் தான் நீ எழுந்திருந்து வருவாயோ, அதுவரை பள்ளி கொண்டுதான் இருப்பாயோ என்று அரங்கநாதனை பார்த்து தொண்டடிப்பொழி ஆழ்வார் கேட்பது போல இதுக்கு உள்கருத்து சொல்லப்படுகிறது நயமாக இந்த உரையாசிரியர்களாலே. மாமுனி வேள்வியை காத்து இலங்கையை அழிப்பதற்கு காரணமான வீரத்தில் உறுதியை சொல்லுகிறார். தம்முடைய காரியங்களை தாமே எண்ணி செய்கிறவர்கள் முனிகள் என்று பார்த்தோம். விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆவதற்கு முன் தம்முடைய தவத்தை எல்லாம் செலவிட்டு தம்முடைய விரோதிகளுக்கு சாபம் கொடுத்து தன்னுடைய பகவத் பாரதந்திரியத்தையும் அழித்து எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தையும் அழிக்கும் முனியாகவே இருந்தார். பிரம்மரிஷியான பின்பு இப்படியெல்லாம் செய்யாமல் சக்கரவர்த்தி திருமகனை கொண்டே தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்பவரானார். அதனால் தான் அவர் இங்கு மாமுனி என்று சொல்லப்படுகிறார். முனிவர் வேற மாமுனிவர் வேற என்று ஒரு நூல் இழை வித்தியாசத்தை காட்டுவதற்காக இந்த மாமுனி என்ற பதத்தை பயன்படுத்துவதாக நம்பிள்ளை குறிப்பிடுகிறார். வேள்வியை காத்து அவவிரதமாட்டி அடுதிரல் அயோத்தியம் அரசே, அந்த மாமனிதனுடைய யாகத்தை காத்து, அந்த விஸ்வாமித்திர முனிவருடைய மாமுனியுடைய யாகத்தை காத்து அவரை கொண்டு யாகத்துக்கு அவப்பிரதஸ்நானம் செய்து கொள்ளும்படி செய்து அதற்கு தக்கவாறு எதிரிகளை அழிக்கைக்கு உறுப்பான பாராபி பவன சாமர்த்தியம், எதிரிகளை அடக்கும் திறமை எனப்படும் பலத்தை உடையவராய் 11,000 வருடம் ராமபிரான் ராஜ்யத்தை ஆண்டு பரபிரமமாகிற தன் லோகத்தை அடைவான் என்று ராமாயணத்திலே சொன்னபடியே நீண்ட காலம் அரசாட்சி செலுத்திய எம்பெருமானே, மாமுனி வேள்வியை காத்து அவவிரதம் ஆட்டுவித்தது, மாமுனி வேள்வியை காத்தது, அவவிரதம் ஆட்டுவித்தது ஆகியவற்றை திரளின் செயலாகவும் வீரத்தின் செயலாகவும் கொள்ளலாம், அல்லது அயோத்திக்கு அரசனின் செயல் ஆகும் அவனுடைய கடமை என்றும் சொல்லலாம் அல்லவா. அதனால் அயோத்தியம் அரசே என்கிறார். அவரை கொண்டே என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளியதற்கு பெருமாளை கொண்டு என்று அரும்புத உரையிலே விவரிக்கப்பட்டிருக்கிறார். அவரை கொண்டே வேள்வியை காத்து
அவபிரதமாட்டிய அடுதல் அயோத்தியம் அரசே என்பதை அப்படி அதற்கு நயவுரையாக பெரியவாச்சான் பிள்ளை குறிப்பிடுகிறார். எம் அரசே என்றதனாலே அந்த ராமபிரானை போலே ஒரு காலத்தில் அவதாரத்தை முடித்துக்கொண்டு பரமபதத்திற்கு எழுந்தருளாமல் பிற்பட்ட எங்களை போன்றவர்களும் அனுபவிக்கலாம்படியாக கோயிலிலே பள்ளி கொண்டிருக்கும் இதற்கு பயன் வேண்டாமா? இங்கே வந்து பள்ளி கொண்டிருக்கிறாய் அல்லவா? ராமபிரான் இவற்றை அவர்களுக்கு வேண்டுவதெல்லாம் தேவர்களுக்கு வேண்டியதை செய்தான், முனிவர்களுக்கு வேண்டியதை செய்தான். அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு இலங்கையரை அழித்து விட்டு அவன் மறுபடியும் தம் இடத்துக்கு சென்று விட்டான். ஆனால் நீ எங்களுக்காக அந்த ராம அவதார காலத்துக்கு பிற்பட்டவர்களை அருளுவதற்காக இங்கே வந்து பள்ளி கொண்டிருக்கிறாய் அல்லவா? எப்படி பள்ளி கொண்டிருப்பதனுடைய பயன் வேண்டாமா? விரோதிகளான அரக்கர்களை அழித்து விட்டோம், இனி செய்ய வேண்டியதில்லை என்று படுத்திருக்கிறாயோ? அப்போது அரக்கராலே துன்புற்ற தேவர்கள் இப்போது வந்திருக்கும் போது, அந்த தேவர்கள் தான் இப்ப வந்திருக்கிறார்கள், வந்திருக்கும் போது உங்களுடைய விரோதிகளை நான் நன்றாக போக்கிவிட்டேனா என்று கேட்டருள வேண்டாமோ என்னும் கருத்துக்கள் இதனாலே உணர்த்தப்படுகின்றன. அதாவது வியாக்கியானம் செய்யும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம், உள்ளுரை பொருளாக அழகாக பெரியவாச்சான் பிள்ளையும் நம்பிள்ளையும் அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த நயவுரைகளைத்தான் நாம் கொஞ்சம் விரிவாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து, அருங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று விஸ்வாமித்திர முனிவர் முன்னர் எழுப்பியது போன்று மகரிஷிகள் வந்து எழுப்பினால்தான் பள்ளி எழுந்தருள்வாயோ? எங்களை காப்பதற்காக பள்ளி எழுந்திருக்கலாகாதோ என்பதும் கருத்து. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா என்பதற்கு திரு அயோத்தியை காட்டிலும் திருவரங்கத்தை விரும்பின எம்பெருமானே என்று நஞ்சியர் உரை அருளி செய்திருக்கிறார். அதாவது அயோத்தியை காட்டிலும், அயோத்தியில் இருந்தாய் அல்லவா, ராமபிரானாய் இருந்தாய், அதை விட திருவரங்கத்தை விரும்பி இங்கே வந்து பள்ளி கொண்டிருக்கிறாய். அதனாலே அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா என்று சொல்வதாக நஞ்சியர் அருமையான நயமாக உரையாடல் செய்திருக்கிறார். அற்புதமான ஒரு பாசுரம், நல்ல கற்பனையுடன் இயற்கை வர்ணனையுடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். மேட்டிள மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தி எம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்ற இந்த அற்புதமான திருப்பள்ளி எழுச்சி 4வது பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். நம்பெருமான் எம்பெருமான் பொன்னரங்கன் திருவரங்கம் பள்ளி கொண்ட அரங்கநாதன் திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.